ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பற்றின தரமான ஒரு சம்பவம். அதாவது இன்றைக்கி பெஸ்ட்டு ஒஸ்ட்டு நடக்க போகிறது எல்லாருக்குமே தெரியும், நம்மளுக்கும் தெரியும். நம்மளும் ரொம்ப ஆவலாக இருக்கும், யார் ஒஸ்ட்டில் வரப்போகிறாங்க. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எல்லாம் பெஸ்ட்டு கொடுத்தாலும் வெஞ்சன்ஸ், அந்த உள்ளே இருக்கிற வெஞ்சன்ஸில் வந்துட்டு கொட்டுவாங்க. அதில் வந்து யாராவது சிக்கிடுவாங்களோ அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி தரமான ஒரு சம்பவம். அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டே வந்து விஜய் பார்வதி ஒரு தரமான ஒரு ஸ்கெட்சை போட்டாங்க. யாரெல்லாம் விஜய் பார்வதிக்கு அகேன்ஸ்டாக சொல்லுவாங்கன்றது ஒரு போட்டு அவங்கக்கிட்டலாம் போய் பேசுகிறாங்க. இப்போ வந்து கண்டிப்பாக விக்ரம் வந்துட்டு இவங்களுக்கு அகைன்ஸ்டாக பேசுவார். நேற்று வேறு வச்சு செஞ்சாங்க. அதனால் நைட்டு போய்ட்டு விக்ரமுக்கு ஒரு செம்மையான ஒரு லாக்கை கொடுத்தாங்க, சரியான லாக்கு. என்னென்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு விக்ரம் ஒரு பதற விட்டுருப்பாங்க. என்னென்னா கன்னி வந்து 4 வாரமாக வரல, சரி நாமினேஷனில் நீ கூட 4 வாரமாக வரலல்லன்னு ஆஹா வாயா வச்சுட்டியான் இருப்பார். ஸ்டார்டிங் ஞாபகம் இருக்குங்களா? அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே அடக்கி வச்சுப்பார். விஜய் பார்த்துக்கிட்ட வரமாட்டார். ஆஹா நம்மளோட தந்திரத்தை எடுத்து போட்டு உடச்சிட்றா அப்படின்னு. அதேமாதிரி நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா பாத்ரூமோட உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது டப்புன்னு வந்துட்டு நீ இது வரைக்கும் கிச்சன் டீமில் வந்தது இல்லைல்ல நாங்கள் பதறிட்டாப்பில் ஆள். இன்னைக்கு நான் வெசல் வாஷிங் வந்திருக்கேன். வெசல் வாஷிங் வந்த கிச்சனுக்கு வந்திருக்கியா? வரல மாட்டினியாடி பம்பர் கமாண்டியா அப்படின்ற மாதிரி நேற்று பிடிச்சி போட்டாங்க. அப்பயே தெரிஞ்சு போச்சு, ஆஹா இவன் வந்துட்டு நம்ம அடுத்தது இவ்வளோ கூத்துறோன்னா திரும்ப இதை வந்து எடுத்தது சபையில் போட்டு உடச்சிருவா அப்படின்ட்டு அவர் முடிவு பண்ணியிருப்பார். சரிங்களா? இல்லைனா எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ரா விஜய் பார்வதி அவரோட மைண்டில் இருந்துச்சு. ஏன்னா சொல்லிகிட்டே இருந்தார் எல்லா இடத்துலையும் விஜய் பார்வதி சரியே இல்லை. நேற்று ஃபுல்லாக விஜய் பார்வதி புராணம் தான். ஏன் இந்த வாரம் ஃபுல்லாக புராணம் தான். திடீர்னு எப்படி திவ்யாவை சொல்கிறாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். செம்ம பிளான் அது, வேறு லெவலான அப்படியே அதாவது நேருக்கு நேராக அடித்தது பிளான் தான் சொல்லணும். அதே மாதிரி வந்துட்டு நேற்று கனிக்கிட்டேயும் போய் பேசிட்டாங்க. உங்களுக்கு தெரியும் கனிக்கும் சாண்ட்ராக்கும் முட்டிக்கிடுச்சு. ஆனால் கனிக்கு திவ்யாவுக்கு பெருசாக முட்டல. திவ்யா வந்து எடுத்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதேமாதிரி விஜய் பார்வதி தான் எப்பயுமே கனி சொல்லுவாங்க, அதுவும் உங்களுக்கே தெரியும். இப்போ என்னடா அப்படின்னா நேற்று வந்துட்டு ஒரு சாயங்காலம் ஒரு கான்வர்சேஷனை போட்டாங்க. அதுவும் கரெக்டு தான் கண்ணு. அதாவது கனியோட விஷயங்களை சூப்பராக புரிஞ்சு நைட்டே வந்துட்டு சாண்ட்ராக்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அவங்க எப்படின்னா ஒரு பாயிண்ட்டை சப்போஸ் நம்ம ஒரு பாயிண்ட்டை பிடிச்சிட்டோம், அவங்களோட விஷயங்களை பிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த பாயிண்ட்டை அவங்க பிடிச்சிக்கிட்டு நான் உங்கள் பாயிண்ட்டுக்கே வரேன் இப்போது என்னன்னு சொல்லிட்டு அதை வந்து எப்படியாவது மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அதுலேருந்து எனக்கு தெரிஞ்சிச்சின்னு சொல்லிட்டு நேற்று அவங்களுக்கு ஒரு பிரெயின் வாஷை பண்ணிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு விஜய் பார்வதி தவிர்த்து மற்றவங்களை சொல்கிற மாதிரி விஷயங்கள்லாம் போதும். செம்ம மாசான செம்ம ஸ்மார்ட்டான ஒரு பிளான், வேறு லெவல். நான் நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா எப்படியும் விஜய் பார்வதிக்கு போட்டுருவாங்க அப்படின்னு நினச்சேன். செம்மையாக இருக்குது. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொமோ வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக தெரியுது சாண்ட்ரா அண்ட் திவ்யா தான் வந்துட்டு ஜெயிலுக்கு போக போகிறாங்க. தப்பே கிடையாது. ஏன்னா சாண்ட்ரா பார்த்தீங்கன்னா அந்த ஒரு திமிருத்தனம் அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்தை பண்ணாங்க. அதே மாதிரி திவ்யாலாம் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட்டே காமிக்கிறோம். பெருசாக என்ன பண்ணாங்க நல்லா யோசிச்சு பாருங்கள். ஏதாவது தனியாக வந்து ஸ்கிட்டு மாதிரி பண்ணாங்களா? அதில் வேறு வரும்போது வந்து அவ்வளோ குறைகள். என்ன பண்ணுறீங்க நீங்கள்? பிக் பாஸ்க்கு என்ன மரியாதை கொடுக்குறீங்க? இந்த பிக் பாஸ் இதுக்கு ஹவுஸ்க்கு என்ன மரியாதை கொடுக்குறீங்க? நீங்கள் என்ன மரியாதை கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. இதில் இன்னொரு ஹைலைட்டுக்கு என்னன்னா பிரஜன் சாண்ட்ரா நீ பண்ணுறது தப்பு அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் சாண்ட்ரான் திவ்யாவை போட்டார் பார்த்தீங்களா? அதுதான் ஹைலைட்டு. வேற மாதிரி சம்பவம். நான் கூட நினச்சிட்டு இந்த பிரஜன் வந்துட்டு சாண்ட்ராவால் பயந்துக்கிட்டு பதுங்கியிருக்காருன்னு பாஞ்சிட்டாப்புல. நேற்று நைட்டு வந்து ஒரு சில விஷயங்கள் பேசினார். ஆனால் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு முடிவு வேறு வழி கிடையாது. ஊரோட ஒத்து போகணும். சப்போஸ் இந்த பக்கம் ஏதாவது திரும்பினா அதை வந்து இருமுறை கத்தி பொண்டாட்டியை சமாளிச்சிடலாம், இந்த பக்கம் சமாளிக்க முடியுமா அப்படின்னு நினச்சி பண்ணாரா? இல்லைங்க ஆஸ் பர் கேம் இதை நம்ம பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நினச்சி பண்ணாருன்னு தெரியல. ஆனால் சூப்பராக வந்து சொன்னார். என்ன சொன்னார்? நாங்கள் பண்ணுறத பண்ணுறோம், உங்களால் முடிஞ்சதை செய்யுங்கடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. திமுருத்தனமாக இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு மூஞ்சுக்கு நேரம் அடித்தார். செம்ம மாதம் இருந்துச்சு, வேறு லெவலில். ஸோ அதன்படி பார்க்கும்போது கெமி இல்லை, ஆமாம் அவங்க வந்துட்டு சாண்ட்ராவை வந்த உடனே சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஆக்சுவலாக வந்து கெமிக்கும் சாண்ட்ராவுக்கும் நிறைய முட்டிக்கிச்சு, நிறைய கிளாஷஸ். சாண்ட்ராவை சொல்கிறாங்க, பார்வதி வந்துட்டு ரம்யாவை சொல்கிறாங்க, வேறு லெவலில். அதுக்கப்புறம் வந்துட்டு வியானா வந்துட்டு வினோதை சொல்கிறாங்க. ஏம்மா வியானா உன் கண்ணுக்கு வினோத்தை மட்டும்தான் தெரியுமா? வினோத் எவ்வளோ விஷயங்கள் பண்ணார். ஏமா உனக்குன்னா இன்னும் அந்த வெஞ்சன்ஸை கடத்திகிட்டே வராங்க. அதுதான் ஒரு கஷ்டம். வியானா வந்துட்டு நல்லா கிளவராக வந்து பாயிண்ட்டை எடுத்து வச்சாங்க. ஆனால் இப்போ தான் தெரியுது முதல்லேருந்து எல்லாமே வினோத்துக்கு அகேன்ஸ்டாக தான் எடுத்து வச்சுருக்காங்கன்றது. நம்ம அப்படியே ஃபஸ்ட்லேருந்து நோட் பண்ணி பார்த்தோன்னா வியானாவோட பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து வினோத்துக்கு அகேன்ஸ்டாக தான் இருக்குது. அதை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு அடுத்த ஃபோக்கஸை மாற்றலாம். பட் மாற்ற மாட்டுறாங்க. ஃபோக்கஸ் மாற்றிருக்காங்க, அது எஃப்ஜே பக்கம் போயிட்டுருக்குது. ரைட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து சபரி வந்துட்டு சாண்ட்ராவை சொல்கிறாரு. அது வந்து முன்பகை ஜென்ம விரோத மாதிரி ஓடிட்டுருக்கு. அப்புறம் அரோரா வந்து சாண்ட்ராவை சொல்கிறாங்க. அரோரா தான் இப்போ மேட்ரு. சாண்ட்ராவை சொல்லியிருக்காங்க. அடுத்தது யாரை சொல்லுவாங்கன்றதை நம்ம பார்க்கணும். அடுத்தது விக்ரம் வந்துட்டு சாண்ட்ராவை சொல்கிறாரு. நிறைய டேலண்ட் அவங்கக்கிட்ட இருக்காங்க, அந்த டீம் வந்து வெளியே காட்டாமையே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சுன்றார். அது உண்மை தான். ஆனால்
இதில் எல்லாத்துலேயும் நீங்கள் வந்துட்டு ஒரு விஷயம் இருக்குது என்னென்னா, அவங்க கிச்சன் டீமில் இருக்காங்க. இப்போ நேற்று வந்து விஜய பார்வதி வந்துட்டு நீ ஒரு நாள் கிச்சன் டீமில் இருந்து பார் அப்போ தெரியும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னாங்க. அதுதான் உண்மை. இவங்க எல்லாருமே வந்து இஷ்டத்துக்கு வாயை விட்டு பேசலாம். ஆனால் 3 நேரமும் சமைக்கணும், 24 மணி நேரமும் அவங்களுக்காக பண்ணுறாங்க. எவ்வளோ பெரிய விஷயம். அந்த ஒரு மனிதாபிமானம் கொஞ்சமாவது இருந்திருக்கணும். அந்த மனிதாபிமானம் இல்லாமல் வந்துட்டு இப்போ பண்ணுறது சத்தியமாக எனக்கு உடன்பாடு இல்லை சாண்ட்ரா. ஆனால் சாண்ட்ராவோட விஷயங்கள் வந்துட்டு ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் அளவுக்கு தான் இருந்துச்சு. ஏன்னா அவங்க வந்து ஸ்கிட் எதுவுமே பண்ணலை, பண்ணுறதுக்கு முற்படலை. இப்போ விஜய பார்வதி ஏதோ ஒன்று பண்ணாங்க, திவ்யா ஏதோ கொஞ்சமாக லைட்டாக பேசினாங்க. ஆனால் சாண்ட்ரா சுத்தமாக எதுவுமே இல்லை. ஆப்போசிட்டில் வந்து யாராவது ஒருத்தங்க ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா போதும், நீ எப்படி சொல்லுவேன், ஏமா பிக் பாஸ் சொல்லி தான்மா சொல்கிறேன் அப்படின்னு விக்ரம் சொல்கிறது, அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, அதெல்லாம் நீ சொல்லக்கூடாதுன்றாங்க. இன்னும் இது அதுக்கப்புறம் வந்துட்டு கனி வந்துட்டு சாண்ட்ரா தான். ஏன்னா அவங்க வந்து குத்திட்டு இருக்க அந்த பேட்சுக்கு காரணமே வீக்கு, அதாவது ஒஸ்ட்டு டீம்னு சொன்னாங்க பற்றி, அதுக்கு காரணமே இந்த சாண்ட்ரா தான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு கண்ணீர் மல்க வந்து போட்டிருக்காங்க. நான் இன்னொரு கேள்வியும் கனிக்கிட்ட கேட்கணும். ஒரே ஒரு விஷயந்தான். இப்போ வந்துட்டு பேட்சுக்கு காரணம் சாண்ட்ரான்னு சொன்னீங்களே, உங்களுக்கு கொஞ்சமாவது திங்கிங் பவர் இருந்திருந்தா ஃபஸ்ட்டு யார் வந்துட்டு கம்மியாக மார்க் கொடுத்தது? உங்கள் அருமை பிள்ளைங்களும் ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸும். அதுக்கப்புறம் மாயாவிஸ் தானே, போய் அவங்க கேட்டிங்களா ஏன் 1 பாயிண்ட் கொடுத்தீங்கன்னு? இப்போ வந்து அடுத்த நாள் வந்து எல்லோரும் பெஸ்ட்டாக பண்ண சொல்லும்போது எவ்வளோ பாயிண்ட் கொடுத்தாங்க? அப்போயே ஒரு பாயிண்ட், அப்போயே முடிவாகி போச்சு உங்களுக்கு ஒஸ்ட்டு டீம் தான்ட்டு. இப்போ இதில் சாண்ட்ராவோட பங்கு என்னன்றது நீங்கள் எப்படி சொல்ல வரீங்க? இது வந்து சாண்ட்ராவோட பங்குன்றதில் அவங்களுக்கு சாண்ட்ரா மேலே இருக்கிற வன்மம், அந்த வன்மத்தை வந்துட்டு கொட்டுறதுக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட் வேணும். அந்த பாயிண்ட்டுக்கு இந்த பாயிண்ட்டை யூஸ் பண்ணுறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அமித் வந்துட்டு சாண்ட்ரா திவ்யாவை சொல்லிடுறாப்புல. முன்னாடி இருந்தே பார்த்தீங்கன்னா இந்த அமித் அண்ட் சாண்ட்ராக்கு வந்துட்டு அப்போத்துலேருந்தே ஒரு பிரச்சனை ஓடிட்டு வாக்கா தகரா ஓடிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட திவ்யா வந்துட்டு கனியாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வினோத் வந்து ரம்யாவை சொல்கிறாங்க, எஃப்ஜே வந்து திவ்யாவை சொல்கிறாரு. சாண்ட்ரா வந்து திவ்யாவை சொன்னது ஹைலைட்டே. ஏன்னா சாண்ட்ரா எப்படி திவ்யாவை சொல்லுவாங்க நான் நினச்சி கூட பார்க்கல, எப்படிடா அப்படின்ட்டு. இப்போது ஏன்னா ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா விக்ரம் இருக்கார், அவங்களுக்கு யார் யார் பிரச்சனைன்னு, சபரி இருக்கார், எஃப்ஜே இருக்கார். அப்படின்னும் போது எப்படின்ட்டு எனக்கு இன்னொரு வருத்தமும் இருக்குது. என்னென்னா இந்த வீக் ஃபுல்லாக எஃப்ஜே என்ன பண்ணார், கெமி என்ன பண்ணாங்க, அரோரா வந்துட்டு அந்த டாஸ்கில் ஒரு சில விஷயங்கள் பண்ணாங்க, சரி ஓகே. மற்றபடி அரோரா என்ன பண்ணாங்க, அந்த டாஸ்க்கோடு ஒரு விஷயம் தான் பண்ணாங்களே தவிர, புரியுதுங்களா? இப்போ வந்துட்டு வாங்க பாட்டு பாடலான்னா அவங்களும் சேர்ந்து பாட்டு பாடுவாங்க, வாங்க உட்காரலான்னா அவங்களும் சேர்ந்து உட்காருவாங்க. இந்த மாதிரி தான் விஷயங்கள் பண்ணாங்களே தவிர அவங்க இனிஷியேட்டிவ் என்ன பண்ணாங்க? இப்போ வினோத் பண்ணார் உண்மை, அமித் பண்ணார் உண்மை, விஜய பார்வதி பண்ணாங்க. ஆனால் யோசிச்சு பாருங்களேன், இவ்வளோ பேர் இருக்கும்போது சபரி என்ன இனிஷியேட்டிவ் எடுத்தார்? நேற்று அந்த ஒரு கேம்னு ஒரு போன ஒரு கேமை பண்ணார், மற்றபடி ஒன்றுமே பண்ணல. அவங்களாம் ஏன் வெளியே வரமாட்டாங்கன்றதா ஒரு கொடுமையாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு பிரஜன் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி போட்டு தாக்கிட்டாப்புல, நீ தான் சாண்ட்ரா, என் பொண்டாட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, நீ பண்ணது தப்பு அப்படின்ற மாதிரி போட்டு கப்புன்னு பிடிச்சிட்டாப்புல. ஸோ அவரே வந்துட்டு சிறையில் வந்து அடைக்கிறதுக்கு முடிவு எடுத்துட்டாப்புல சாண்ட்ராவையும் திவ்யாவையும். செம்ம மாசான ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் ஆக்சுவல் பிளான் பார்த்தீங்கன்னா விஜய பார்வதிக்கு போட்ட ஸ்கெட்சு தான். அதில் தெரியாதனமாக வந்து திவ்யாவும் இவங்களும் மாட்டியிருக்காங்க. இதில் இன்னும் ட்விஸ்ட்டு வேறு இருக்குது, இன்னும் ஒரு சில பேர் வந்து வேறு சொல்லலை, பார்க்கலாம். ஸோ நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். உண்மையிலே சிறைக்கு போனால் யார் போகணும்னு நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.